ஃப்ரீ பஸ் இலவச பஸ் விட்டீங்க, பெண்களுக்கு சந்தோஷம். ஆனால் அந்த வண்டி ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த கமிஷன் போச்சு. முன்னாடி டிக்கெட்டில் வந்து ஒரு காசு வந்து ஒரு பகுதி வந்து அவங்களுக்கு வந்து சம்பளத்தில் போகும், அது இப்போ போச்சு. அப்போ அவங்களுக்கு பெண்களை பார்க்கும்போது இதனால வந்து நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அந்த மனநிலை ஒன்று. ரெண்டாவது, வேலையை விட்டு போகிறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு அந்த ஓய்வூதிய பணம்லாம் உடனே கொடுக்கறதில்ல. அப்புறம் இப்போ எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறீங்க, நிரந்தர பணி இல்லை. அப்போ இப்போ நீங்கள் வந்து நிரந்தரமாக 5 வருஷத்துக்கு உட்காடுறீங்கல்ல சட்டமன்ற உறுப்பினராக, உங்களுக்கு எதுனா டெம்பரரி இருக்கா? அப்போ தொழிலாளி எடுக்கும்போது வந்து ஏன் வந்து நிரந்தரமாக எடுக்க மாட்டேறீங்க? ஏன் ஒன்று ஒப்பந்தத்து அடிப்படையில் எடுக்கிறீங்க, இல்லை டெம்பரரியாக எடுக்கிறீங்க? அதனால் வர பிரச்சனை. அப்புறமா எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறது, ஆளுகின்ற கட்சி வந்தால் வேறு பேச்சு பேசுறது. அவங்க இப்போ போராடுற தொழிலாளியில் என்ன கேட்குறாங்க, அந்த வாக்குறுதி என்ன சொல்லி இத்தனாவது எண்ணில் இந்த வாக்குறுதி கொடுத்தீங்களப்பா செய்யுங்கப்பான்னு கேட்குறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? ஆனா எதிர்க்கட்சியா இருந்த போதே இவங்க இந்த போராட்ட காலத்தை சந்தித்து அவங்களுக்கு ஒரு இது கமிட் பண்ணிட்டு வராங்க, நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது சரியா போச்சு இல்ல, பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்தி நீங்க ஜெயிச்சிங்கன்றாங்க. அப்ப அரசு ஊழியர்களை பொறுத்தவரை அது சரியாது. அதாவது எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், அரசு ஊழியர்கள் எப்பயுமே வந்து திமுக தான் ஓட்டு போடுவாங்க. காரணம் டெஸ்மா எஸ்மான்னு சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதா ஒரு அடக்குமுறையோ இல்லை இவங்களை பார்த்தா இவங்க என்ன சொல்றது நான் செய்யறதுன்ற மாதிரி அவங்க ஒரு ரோல் எடுத்தாங்க. அப்போ அரசு ஊழியர்கள் எல்லாமே வந்து திமுகக்கும், அரசு ஊழியர்களுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதிமுகவுக்கும் வாக்களித்த இந்த காலத்தை பார்த்துருக்கோம். ஆனால் உங்களோட கோர் ஓட்டு அதில் மற்ற துறையெல்லாம் கூட விட்டுருங்க, தூய்மை பணியாளர், துப்புரவு தொழிலாளி, அந்த வேலையை நம்மளால செய்ய முடியுமா? எல்லாராலையும் செய்ய முடியுமா? பொழுதுக்கும் டெய்லி காலையில் சொன்னால் குப்பையை வாங்கிட்டு ஒரு இடத்துல போகும், ரோட்டில் கண்டது செத்து கிடக்கும், நாய் போய் வச்சுருக்கோம். அதுலேருந்து ஆரம்பித்து நாப்கின்லேருந்து குழந்தைங்க போடுறதுல இருந்து மருத்துவ கழிவுலேருந்து துர்நாற்றம் வீசுகிற அத்தனை விஷயமும் இருக்கும். அரிசியை 2 நாள் கழிச்சுட்டு நீங்கள் போயிட்டு ஈரமாகி போச்சுன்னா கிட்ட போக முடியாது. அப்படி ஒரு கஷ்டமான வேலையை செய்கிறவங்க அவங்களுக்கு என்னங்க அப்படின்னா 1000 கோடி ஆகிடுமா செலவு? அப்போ இது நம்பிக்கை துரோகம் தானே இந்த மக்களுக்கு பண்ணது. காவல்துறை, ஒரே ஒரு காவல்துறையை நம்பி நீங்கள் எல்லா துறையும் சரி செஞ்சிருவீங்க. காவல்துறையே எல்லாத்தையும் சரி செஞ்சிடும், ஊடகத்தில் பேசு பொருளாகாது, செய்தியில் வராது, எல்லாத்தையும் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடுன்னு நினைக்கிறீங்க. அவங்க தான் வந்து துப்புரவு தொழிலாளியோட அந்த பாவம் இருக்குது பாருங்க, அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. எவ்வளோ நாள் போராடுவாங்க, எத்தனை நாள் போராடுவாங்க? நீங்கள் சொன்னதை தானே கேட்குறேன். எல்லாமே டெண்டர்னா அப்போ எதுக்கு அரசாங்கம் எல்லாத்தையும் வித்துருங்க, தனியார் மயம் தான் கொள்கைன்னா இது என்ன? அப்போ எதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி போகிறீங்க நீங்கள்?